ஐநா சபை, ஐநா நாடுகள் அமைப்பு இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த அமைப்பிற்கு யுனைடெட் நேஷன் இன்டகிரன்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை அறிவித்திருக்கிறார்கள். உலக நாடுகள் உற்று நோக்குகிற வகையில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் சிறப்புற செயல்படுத்தியமைக்கு ஐநா சபை பாராட்டுக்களை தெரிவித்து விருது அறிவித்திருக்கிறது. இந்த விருது கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் 79வது ஐக்கிய நாடுகள் பொது சபையின் நிகழ்வின் போது தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு உலக அளவிலான அங்கீகாரம், தமிழ்நாட்டின் மருத்துவ திட்டத்திற்கு உலக அளவிலான சிறப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அங்கீகாரத்திற்கு உறுதுணையாக இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள், ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் வெற்றி பெற எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த பொதுமக்களுக்கு இந்த விருதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக இதை தொடங்கினாரோ, 1 கோடி என்கின்ற இலக்கோடு தொடங்கப்பட்ட திட்டம் 2 கோடியை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறது. தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் என்கின்ற வகையில் தொற்றா நோய்களின் பாதிப்பு கட்டுக்குள் இருக்கிற காரணத்தினால்தான் உலகிலேயே தொற்றா நோய்களுக்காக வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற காரணத்தினாலேதான் ஐநாவே இன்றைக்கு அங்கீகரித்து விருது ஒன்றை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின்படி டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கப்படுகிறது. இது மிக சிறப்பான வகையில் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் 1,96,00,000 கடந்து இன்றைக்கு பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதனால்தான் ஐநா அங்கீகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்புகளின் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இறப்புகளை காட்டிலும் பாதிக்கு மேல் குறைந்திருக்கிறது. இதற்கான புள்ளி விவரங்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரிரு மாதங்களில் இது பற்றிய முழுமையான தகவல் வெளியிடப்படும். இப்ப அறிவிப்பாங்க, கொடுப்பாங்க. 7 இறப்புகள் தான் சொல்லிட்டேன். பாதிப்புகள் கடந்த மாதம் 5 சொன்னோம், 4 நாள் முன்னாடி 6 சொன்னோம், இப்ப 7 சொல்லிருக்கோம். 7 நேற்றுக்குன்னு சொன்னோம், முந்த நேற்றுக்குன்னு சொன்னோம்.